Sembarati, powered by New Maggi Masala A Magic. ஐயோ எப்படி உடைஞ்சிருக்கு? ஐயோ போட்டோ மாட்டி இருந்த போட்டோ எப்படி கீழே விழுந்தது? அகிலா, ஜன்னல் திறந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கும். என்ன மாமா பேசுறீங்க நீங்க? என்னைக்கும் அடிக்காத காத்து இன்னைக்குதான் அடிச்சிருக்கா? நடு வீட்டுல போட்டோ இப்படி விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சிருக்கிறத பார்த்தா என் நெஞ்செல்லாம் பதறுது. கடவுளே, இதெல்லாம் ஏதோ அபசகுனம் போலதான் என் மனசுக்கு படுது. தங்கவேல், சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நகையை பத்தி பேச வேண்டாம். போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். ஐயா வரேங்க ஐயா. நல்ல வேளை தப்பிச்சு. இன்னும் இந்த வீட்டுல என்னெல்லாம் அபசகனம் காத்திருக்கோ நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீங்க இப்படி கீழே விழுந்தீங்களா பெரியா? போட்டோ இப்படி விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சிருக்கிறத பார்த்தா என் நெஞ்செல்லாம் பதறுது. கடவுளே, இதெல்லாம் ஏதோ அபசகுனம் போலதான் என் மனசுக்கு படுது.
என்னாச்சு பெரியய்யாக்கு? குழப்பமா இருக்கு. ஹாய் பொண்டாட்டி. நீ கால் பண்ணும்போது நான் வேற ஒரு காலில் இருந்தேன். அதான் அதை கட் பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணேன். நாட் ரீச்சபிளாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நீயே கால் பண்ணிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ பெரியா, என்னாச்சு பெரிய அங்க? மிஸ் ஆயிடுச்சே. நான் பேசுறது கேக்குதா பெரியா? பெரியா, பெரியா லைன்ல இருக்கீங்களா? பேசுறது கேக்குதா பெரியா? பொண்டாட்டி, என்னாச்சு பெரியா? நடந்தது சொன்னா பயந்துருவா. எதனா சொல்லி சமாளிப்போம். பேசுங்க ஏதாவது. அது ஒன்றும் இல்லை. கையிலேருந்து ஃபோன் தவறி கீழே விழுந்துருச்சு. நான் பிடிச்சிட்டேன். இல்ல, ஏதோ உடைஞ்ச சத்தம் கேட்டுச்சு. அது நான் காரிடார்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஃபோன் தவறும் போது பிடிக்க முடியல. அப்போ பக்கத்துல இருந்த பூத்தொட்டி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஓ அப்படியா? கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க பெரியா. உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை. உன் கழுத்துல இருக்க தாலிக்கு ஆயுசு கட்டி நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது பொண்டாட்டி. சரி சொல்லு. பெரியய்யாவோட போட்டோ விழுந்து உடைஞ்சது சொல்லலாமா வேண்டாமா? இல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஒன்னும் இல்ல பெரியய்யா, உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? என்னது? நான் போனை கட் பண்றேன்னு சொன்னா கூட பெரியய்யா கட் பண்ண மாட்டாரு. இப்போ அவரே சீக்கிரமா கட் பண்ணிட்டாரு. என்னன்னு தெரியலையே. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. இப்ப கூட பெரிய என்கிட்ட சரியா பேசல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காரு. அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்? ஐயோ, பார்வதி எதுக்காக நம்மளுக்கு ஃபோன் பண்ணுது? ஒருவேளை ஆதிக்கு ஃபோன் பண்ணி அவ எடுக்காதனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணுதோ? என்னது, ஷாம் சார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, ஃபோன் அட்டன் பண்ணி பேசிடுவோம். அட்டன் பண்ணா விட்டோம்னா அப்புறம் பிரச்சனை பெருசானாலும் ஆயிரும். ஷாமு, கரெக்டாக பேசிடு. ஏதாவது உளறி கொட்டி பிரச்சனை பெருசாக்கிறாத. ஹலோ. ஹலோ ஷாம் சார், நான் பார்வதி பேசுறேன். சொல்லு பார்வதி. என்ன ஆதிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல, உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்ட பேசணும் சொல்றா? என்கிட்ட பேசணுமா? என்ன விஷயம் பார்வதி? என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க சார். பெரியய்யாக்கு அங்க எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையா? ஆதிக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் பார்வதி அப்படி கேக்குற? நான் காரணமா தான் கேக்குறேன் ஷாம் சார். இங்க எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. அபசகுணமா காட்டுது. அங்க பெரியய்யாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் மனசு சொல்லுது. உண்மையை சொல்லுங்க ஷாம் சார். பெரியய்யா எப்படி இருக்காரு? நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத பார்வதி. ஆதிக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் நல்லா இருக்கான். இல்ல ஷாம் சார், நீங்க என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க.
அங்க பெரியாவுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை. சொல்லுங்க ஷாம் சார், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, சொல்லுங்க. இல்ல பார்வதி, நான் எதுக்காக உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்? ஆதிக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கான். நான் சொல்றத கொஞ்சம் நம்பு பார்வதி. நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க ஷாம் சார், ஆனா சாமி அப்படி சொல்லலையே. எது? சாமி சொல்லலையா? நீ என்ன சொல்ற? 12 மணி நேரமா பெரியய்யா கிட்ட இருந்து எந்த போனும் வராது போவே பெரியய்யாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. பயந்து போய் சாமிக்கு விளக்கேத்தினா விளக்கு அணையுது. வட்டம் போட்டு பார்த்தா வட்டம் ஒண்ணு சேர மாட்டேங்குது. அம்மா கோவில்ல சாமிக்கு உடைச்ச தேங்காய் அழுகி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல பெரியய்யாவோட போட்டோ வேற கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் அபசகுணமா நடக்கும்போது என்னால எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற ஷாம் சார், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். ஷாம் சார், மறைக்காம உண்மையை சொல்லுங்க ஷாம் சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற ஷாம் சார். பார்வதி, நீ அழாத. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆதி நல்லா தான் இருக்கான். என் கடவுள் நம்பிக்கையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஷாம் சார். என் சாமி போய் சொல்லாது, எனக்கு தெரியும் அங்க ஏதோ நடந்திருக்கு. நீங்க அத சொல்லாம மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க ஷாம் சார். உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கேக்குறேன், மறைக்காம சொல்லுங்க. பார்வதி, நீ அழாத. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தலையில ஒரு சின்ன காயம். ஐயோ, என்ன சொன்னீங்க? பெரியய்யாவுக்கு தலையில் சின்ன ஒரு காயமா? ஐயோ, ஏதோ சொல்லி ஷாம் சமாளிப்போம். சார், சொல்லுங்க சார், என்னாச்சு? பெரியய்யாவுக்கு எப்படி தலையில காயமாச்சு? பதட்டப்படாத பார்வதி, லேசான காயம்தான். அந்த காயம் எப்படி ஆச்சு அத சொல்லுங்க. பாத்ரூம்ல சோப்பால வலிக்கு விழுந்ததுனால தலையில கொஞ்சம் சின்ன காயம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, இப்ப சரியாயிருச்சு. ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கான். என்ன? ஹலோ பார்வதி, லைன்ல இருக்கியா? ஹலோ ஹலோ. என்னாச்சு? பார்வதி ஃபோனை கட் பண்ணிருச்சா இல்ல லைன் கட் ஆயிடுச்சான்னு தெரியலையே. பார்வதி, நீ அழாத. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தலையில ஒரு சின்ன காய. பார்வதி, நீ அழாத. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தலையில ஒரு சின்ன காய. இதெல்லாம் எனக்கு என்னமோ சாதாரணமா நடக்கிற மாதிரி தெரியல ஐஸ்வர்யா. நம்ம பரம்பரை செயின் நம்ம குடும்பத்தை விட்டு போனதுனால உண்டான அபசகுணம் தான் தோணுது. நிறுத்து பார்வதி. கொடுத்ததை திருப்பி வாங்குற பழக்கம் எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையிலேயே கிடையாது. இப்படி ஒரு லெட்டர் எழுதுறதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா.
பரம்பரை செயின் என் கழுத்துக்கு வந்ததுல இருந்து தினமும் ஏதாவது ஒரு அபசகுணம் இந்த வீட்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. அது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. ஒருவேளை வனஜா அம்மா சொன்னது உண்மையா இருக்குமோன்னு என் மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருக்குமா. அதனாலதான் அன்னைக்கு கோயில்ல வந்து வட்டம் போட்டு பார்த்தேன். வட்டம் சரியா வரலன்னதும் பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட செயினை திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா ஒருத்தருக்கு கொடுத்தது திருப்பி வாங்குற பழக்கம் உங்க பரம்பரையில கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த செயின் என் கழுத்துல இருக்கிறதுனால ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு நான் தினம் தினம் பயந்து நிம்மதியை இழந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த செயினை விட இந்த குடும்பத்தோட நல்லதுதான் முக்கியம். அதனால நீங்க கொடுத்த செயினை நான் என் கழுத்துல இருந்து கழட்டிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. உங்க வார்த்தையை மீறினா அதுக்கு தண்டனையா இந்த வீட்டை விட்டே போறம்மா. என்ன தேட வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா.